பயங்கரமான ஆளுடா நீ! த்ரிஷாவ வச்சுக்கிட்டே நடிகர கலாய்ச்ச சூர்யா. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? சூர்யா நடிப்புல கடைசியா வெளியான ரெட்ரோ படத்துக்கு சுமாரான வரவேற்பு தான் கிடைச்சது. கங்குவா கொடுத்த தோல்விய இதுல சரி பண்ணிடலாம் அப்படின்னு நெனச்சவருக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது. இப்ப அவரு ஆர்.ஜே. பாலாஜி இயக்கத்துல கருப்பு படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. அடுத்ததா வெங்கி அட்லூரி இயக்கத்துல ஒரு படத்துல நடிக்க போறாரு. வாடிவாசல் படம் டிராப் ஆயிட்டதா சொல்றாங்க. சிவா இயக்கத்துல சூர்யா நடிச்சிருந்த கங்குவா படத்த அவரோட ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. அதுக்கேத்த மாதிரி தான் படக்குழுவும் பில்டப்புகள அள்ளி வீசுச்சு. ஆனா எதிர்பார்த்த மாதிரி படம் ஹிட் ஆகல. படத்த பார்த்த எல்லாருமே கழுவி கழுவி ஊத்துனாங்க. ட்ரோல்கள் எல்லை மீறி போனத பார்த்த ஜோதிகா இன்ஸ்டாகிராம்ல காட்டமா போஸ்ட் போடக்கூடிய நிலைமையெல்லாம் உருவாச்சு. அத ரெட்ரோ படத்துல சரி செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த சூர்யாவுக்கு அந்த படமும் அடி வாங்குச்சு. சூர்யா ஒரு தரமான ஹிட்ட குடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. இப்போ அவரு கருப்பு படத்துல ஆர்.ஜே. பாலாஜியோட இயக்கத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுல அவருக்கு ஜோடியா த்ரிஷா நடிக்கிறாங்க. படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த ஷூட்டிங்க முடிச்சுட்டு வெங்கி அட்லூரி இயக்கத்துல நடிக்க கமிட் ஆயிருக்கிறாரு. இதுக்கிடையில அவர் கமிட் ஆயிருந்த வாடிவாசல் படம் டிராப் ஆயிட்டதா சொல்லப்படுது. இந்த நிலையில சூர்யா கூட 6 படத்துல நடிச்ச நடிகர் அம்பானி சங்கர் தன்னோட முகநூல் பக்கத்துல சூர்யா பத்தி பதிவிட்டிருக்காரு. அவரு அந்த பதிவுல 6 படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்ச நாள் அன்னைக்கு சூர்யா சார் என்ன சின்ன பையன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. சிங்கமுத்து அண்ணன் தான் சூர்யா சார் கிட்ட தம்பி அவனுக்கு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பின்னாடி சூர்யா சார் அப்புறம் த்ரிஷா அவங்க கூட நான் ஒரு காட்சியில நடிச்சு முடிச்சுட்டு த்ரிஷாவ பார்த்து எப்படி இருக்கீங்க மேடம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். இடமறிச்ச சூர்யா சார் அவன் சின்ன பையன் இல்ல 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. த்ரிஷா மேடம் நீங்களும் சின்ன பையன்னு நினைச்சிட்டீங்களா அப்படின்னு சூர்யா சார பார்த்து கேட்டாரு. சூர்யா சார் ஆமா அப்படின்னு சொன்னாரு. நான் அஜித் சார் கூட ஜி படத்துல நடிக்கும்போது இவரும் நடிச்சாரு. அப்ப நானும் இவர சின்ன பையன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இயக்குனர் லிங்குசாமி சார் தான் அவனுக்கு கிட்டத்தட்ட உங்க வயசு தான் த்ரிஷா அப்படின்னு சொன்னாரு. அப்பவே இவர பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு த்ரிஷா சொன்னாங்க. சூர்யா சார் சிரிச்சுக்கிட்டே பயங்கரமான ஆளா இருக்கியேடா நீ அப்படின்னு கலாய்ச்சாரு. அதுக்கு பின்னாடி சூரரை போற்று படப்பிடிப்பு எங்க ஊர்ல தான் நடந்துச்சு. எங்க அப்பாவையும் கூட்டிக்கிட்டு போய் சூர்யா சார் கிட்ட அறிமுகம் பண்ணி வச்சேன். அப்போ 6 படத்துல பார்த்ததுக்கு அப்புறம் எத்தன வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்டாரு. 14 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். என்னோட அப்பா கிட்ட உங்க பையன் ரொம்ப சமத்து அப்படின்னு சொல்லி சூர்யா சார் சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு.